இப்போ எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷார்ஜா ஆர்கியாலஜிக்கல் மியூசியம். இதுதான் ஷார்ஜா ஆர்கியாலஜிக்கல் மியூசியம். இதுக்குள்ளே இப்போ போகலாம். தெரியும்னு நினைக்கிறேன். ஷார்ஜா ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் உள்ளே போயிட்டு பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஷார்ஜா ஆர்கியாலஜி மியூசியம். இதுக்கான என்ட்ரன்ஸ் இதுதான். சரி வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா மியூசியம்குள்ளே வந்துட்டோம். இதுதான் ஷார்ஜா மியூசியம். இந்த பாருங்கள், அப்போ யூஸ் பண்ணுங்க 1997 எடுத்தது. இதெல்லாம் எடுத்தது 1997 எப்போ செஞ்சாங்கன்றது தெரியாது. இந்த ஃபைண்ட் இட் வேர் டிக் இட் வாட். இந்த பாட் இதெல்லாம் அந்த மண்பானை உள்ள மீதி இது போல். இதெல்லாம் இவங்க இப்போ வச்சுருக்காங்க செஞ்சு. இதெல்லாம் தான் யூஸ் பண்ணி இந்த இதெல்லாம் எடுக்கிறாங்கன்னு காட்டுறதுக்காக. இது பாருங்கள், இதை எக்ஸ்பைர் பண்ணுவாங்கல்ல, அவங்க எக்ஸ்பைர் பண்ணி எடுத்து அந்த புக்லெட்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இங்கேருந்து எடுத்தாங்கன்ற மார்க்கிங்லாம் இதில் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் என்னென்ன எடுத்தாங்க, அதுக்கான டயக்ராம் எல்லாமே இதில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கல் எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள் நிறையா இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் இட் வை. இதெல்லாம் பார்க்கலாம், அந்த காலத்தில் யூஸ் பண்ண வெப்பனோட அந்த டிப்பு. இதெல்லாம் எப்போ எடுத்தாங்க, டேட்லாம் என்கிரேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், ஆக்சுவலாக ஒரு பெரிய பானை இது. வாவ், இதெல்லாம் வந்து அவங்க சும்மா செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து எடுக்கலை அப்படின்னு நினைக்கிறேன், சொல்ல முடியாது. இதையும் ஒரு உண்மையாக சொல்லணுன்னா என்லார்ஜ் மாடல். ஓகே, சின்ன மாடலில் பெருசாக்கி இதை வச்சுருக்காங்க அந்த இடத்துல. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே ஏறி சும்மா தேடி பார்க்கலாம் போல இருக்குது இந்த மண்ணுக்குள்ளே. நம்மளும் இதான் நம்மளுக்கு கிடைக்கிதா அப்படின்னு அந்த பக்கெட்லாம் வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே என்னமோ இருக்குது இதில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் மாதிரி வச்சு என்னென்ன எப்போ கண்டுபிடிச்சாங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி எடுக்கிறாங்க, எல்லா ப்ராசஸுமே இங்கே காட்டுறாங்க. அதெல்லாம் என்ன இருக்குது, நம்ம அதுக்கான வழி அங்கே இருக்குது, போகலாம் இருங்க. இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களுக்காக ஒரு ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. சின்ன பசங்க உள்ளே பூந்து அதில் என்ன ஆகுன்னு பார்க்கலாம், நல்லா இருக்காங்க. சின்ன பசங்களுக்காக வச்சுருக்காங்க. நம்மளும் போகலாம், சும்மா போய் பாருங்கள், உள்ளே போய் வேணால் பார்க்கலாம். பட் நம்மளால் அது பண்ண முடியாது. நேரில் சின்ன பசங்களுக்கானது. பூத கண்ணாடி, பக்கெட்டு, அந்த மண்ணில் எடுத்து பார்க்குறது எல்லாமே. சின்ன பசங்க தான் வந்தாங்க அப்படின்னா இந்த இடம் சூப்பர் ஏரியா. நம்ம என்ன அடுத்து அந்தாண்டெலாம் இருக்குது. இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுத்து இது செஞ்சுருப்பாங்க, ரியலாக இருக்காது, செஞ்சுருப்பாங்க. பார்த்தீங்களா, இந்த ஸ்டோன் ஏஜ் 500 BC to 3000 BC, 5000 BC to 3000 BC. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 85,000 10,000 வருஷத்துக்கு முன்னாடி 1 மில்லியன் எப்பா கிட்டத்தட்ட 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண டூல்ஸ் தான் இதெல்லாம். இதை எந்த இடத்துல எடுத்திருக்காங்க அப்படின்றத வச்சுருக்காங்க. அதை பாருங்கள், இந்த கல் இதெல்லாம் வெப்பனாக யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த பக்கம் பாருங்களேன், ஸ்டோன் அண்டு ஏரோ செட்ஸ். இப்போ இந்த அம்பு வைப்பாங்கள்ல அந்த இதெல்லாம் போல் இருக்குது. எல்லாமே இதுதான். எல்லாமே பாருங்கள் 5000. இதெல்லாம் எவ்வளோ சின்னதாக இருப்பாங்களே, எப்படி இதை வச்சு எப்படி ஹண்ட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு, சின்ன சின்ன இதை கட் பண்ணுறதுக்கு தோல் உரிக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. இது எடுத்துட்டாங்க போல இருக்குது. அதனால் வந்து சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7000 இயர்ஸ் முன்னாடி எடுத்த மாதிரி போடுறாங்க. அவ்வளோ ஓல்டு நினைக்கிறேன் இதெல்லாம். இதெல்லாம் அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், இங்கே ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது, அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்திருக்காங்க.
அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் ஜுவல்லரிஸ், இந்த இவங்க மக்கள் போட்டிருப்பாங்கல்ல, அதை பாருங்கள், இந்த சின்ன சின்ன சங்கில் செஞ்ச ஜுவல்லரி எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த பெரிய கிறிஸ்டன் ஒன்று இருக்குது பாருங்கள், இது நம்பர் என்ன 6, பிளாக் ஆஃப் குவாட்ஸ் ஃப்ரம் ஜெபல் அல் புவாஸ். குவாட் ஸ்டோன் சொல்லுவாங்க, அந்த ஸ்டோன் இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நகையை வந்து வச்சுருக்காங்க, நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணுறதுக்காக. இருக்கலாம் இந்த ஃபுல்லாக ஒட்டி தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரிஜினல் இந்த முத்து அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, சும்மா செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து ஒரு பெரிய உங்களுக்கு ஷாக்கிங் இருக்குது. ஒரிஜினலான 5 எலும்புக்கூடு, 5 செத்துப்போன மனுஷங்களோட எலும்புக்கூடு அப்படியே சூப்பராக திட்டு இங்கே வச்சாங்க பாருங்கள். பரியல் ஆஃப் 5 வரல்ஸ் ஃப்ரம் அல்புமைஸ், 5200 4300 பிசிக்குள்ளே. அவங்க எந்த பொசிஷனில் இருக்காங்கன்ற அந்த பொசிஷன் 5 பேர். அப்படி இது எப்படி என்ன படுத்துருக்கும் போது மண்ணை போட்டு மூட்டாங்களா என்னன்னு தெரியாது. 1 2 3 4 5 5 மண்டையும் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மண்டை வந்து அங்கே இருக்க வேண்டியது இங்கே கிடக்கு. அவங்க போட்டிருந்த ஜுவல்ஸ் போல இங்கே வருது கீழே, ஏதோ இது கையில் போட்டிருந்த இது அப்படியே இருக்குது. அப்புறம் கையில் போட்டிருந்த இது அப்படியே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் நோட்டிஸ், ஏதோ ஸ்டோன் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. மியூசியமில் தான் இந்த பழைய காலத்துக்கு தான் நினச்சி வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாடி அப்படியே இருக்குது. எப்போ செத்துருப்பான், எப்படி செத்துருப்பானே தெரியலப்பா. பார்த்தீங்கன்னா அதில் ஃபோட்டோ கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாடி இருக்குது. இதை பாருங்கள், 1 2 3 4 5. இதில் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரோட இதோ அங்கே இருக்கிற 5 பேர் இல்லாமல் அதில் இன்னொருத்தவங்க தலை. இது நியர்பை தான் இங்கே ஒரு பரியல்னு நினைக்கிறேன். அதோட தலை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற யாருக்குமே வந்து 40 வயசு தாண்டலையா. இதில் இருக்கிற யாருக்குமே 40 வயசு தாண்டுன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஃபைனலி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண வெப்பன்ஸ், இந்த ஈட்டி, இது சம்திங் இந்த உளி மாதிரி கையில் போட்டுக்கிற காப்பு, அவங்க யூஸ் பண்ண அந்த காலத்தில் யூஸ் பண்ண செம்பு பாத்திரம், ஈட்டி பாருங்க. இந்த பக்கமும் ஃபுல்லாக அதே வெப்பன் தான். அப்புறம் எடுத்த வெப்பனோட ஃபோட்டோ வந்து இதில் வச்சுருக்காங்க. ஃபுல்லாமே வெப்பன், சின்ன சின்ன வெப்பன், கத்தி. அந்த காலத்துலேயே இவ்வளோ ஷார்ப்பான பொருளாக செஞ்சு வச்சுருக்காங்க. வருது எப்படி உருக்கி ஊற்றிருப்பாங்கன்றதுக்கான ஒரு இது, அந்த உருக்கி ஊற்ற பாத்திரம் போல் இருக்குது இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே கியூஆர் கோடு மாதிரி இருக்காது, என்னன்னு தெரியல. ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன் அந்த கியூஆர் கோடை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன் சிவிலைசேஷன் இந்த ஊரில் எப்படி இருந்திருக்கும், இந்த மாதிரி தான் மக்கள் வாழ்ந்துருப்பாங்க, வீடு கட்டின்ற மரத்துக்கான ஒரு சின்ன ஒரு மினியேச்சர் செஞ்சு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபுல்லாக அந்த பானை அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அந்த காலத்தில் யூஸ் பண்ண உடஞ்ச பானையை கலர் பண்ணலாம் ஒட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு அங்கே இருக்கிற ஒன் ஆஃப் த பானையோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன் நினைக்கிறேன். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பானையோட மினியேச்சர் வெர்ஷனை இங்கே பெருசாக செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாம்போட ஒரு மினியேச்சர் வெர்ஷனை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வருதா என்ன ஏதாவது வீடியோ வருதா அதை பற்றி? இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 66 டாம்ப், 90s டாம்ப், வாடி சூக் பீரியட் டாம்ப், அதோட மினியேச்சர் வெர்ஷன்லாம் எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு மினியேச்சர் வெர்ஷன், இங்கே ஒரு மினியேச்சர் வெர்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஏன்ஷியன்ட் ஜுவல்லரிஸ் அந்த காலத்தில் இப்போ சின்ன பொம்மை செஞ்சுருக்காங்க. அப்புறம் அதெல்லாம் கோல்டில் செஞ்சது, அதுவுமே கோல்டு.
இங்கே அதே மாதிரி ஜெம் ஸ்டோன்ஸில் செஞ்சது, கடலில் கிடைக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வச்சு செஞ்சது. இங்கே பாருங்க, அந்த காலத்தில் யூஸ் பண்ண பாத்திரம். இதுதான் இது பார்த்தீங்கன்னா யானை தந்தம் பார்த்தீங்களா, யானை தந்தத்தில் செஞ்ச சீப்பு, யானை தந்தத்தில் செஞ்ச ஒரு மாதிரி பொம்மை மாதிரி இதெல்லாம். அது பாருங்களேன், என்கிரேவோட அயன் ஹேர்பின், 10வது இந்த ஹேர்பின் இந்த கொண்டை போட்டு செடி வச்சுருப்பாங்களா அந்த இது. ஐவரி பர்ட் ஃபைவரி அன்னோன் ஃபங்க்ஷன், இது எதுக்காக செஞ்சாங்கன்னு தெரியல, ஆனால் இது வந்து வச்சுருக்காங்க. வேணால் மேபி மிரருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க, ஆனால் கன்ஃபார்மாக தெரியல அவங்களுக்காக. மற்றபடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா சீப்பு. 6ஆவதாக இருக்கிறது வந்து பட்டன் ஆர் பின் ஹெட். இங்கே ஒரு மினியேச்சர் மாதிரி இருக்குல்ல, சரி இதில் வந்து இந்த மரம் மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் தான் ஒரிஜினலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சும்மா இருக்கிற எட்டி பார்த்தேன் அதுக்குள்ளே பாருங்களேன், எலும்புக்கூடு எவ்வளோ வந்து ரியலிஸ்டிக்காக இது பண்ண வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பக்கம் என்னது, டெஸ்ட் யுவர் நாலேஜ், வாட் இஸ் திஸ், நமக்கு வேணாம், நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு டெஸ்ட் மை நாலேஜ். இந்த பக்கம் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சவுண்டு வருது, ரியலிஸ்டிக் சவுண்டு வருது, 3Dயாக கிராஸ் பண்ணும்போதெல்லாம் வருது. இந்த பக்கம் பார்த்தீங்களா, ஒரிஜினலான ஏன்ஷியன்ட் ஒரு ஸ்டோன் டச் பண்ணி நம்ம எடுத்து பார்த்து ஃபீல் பண்ண முடியுது. இது எத்தனை வருஷத்துக்கு பழசு நமக்கு தெரியாது, நம்ம இதை எடுத்து கையில் டச் பண்ணி ஃபீல் இது 3D பிரிண்டட் போல். அட படுபாவீங்களா, நான் கூட ஒரிஜினல்னு நினச்சேன், கடைசியில் நம்மளை மோசம் பண்ண. முத்தங்கிள் இங்கே ஃபோட்டோ, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெளில ஒரு லோகோ பார்த்தோம்னா மியூசியம் லோகோ, அதே மாதிரி இங்கே செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி லைஃப் இந்த ஒயாசிஸ். இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மரம் மாதிரி வச்சு செஞ்சுருக்காங்க. வாட் இஸ் இட், மியூசியம் டேட்டா பேஸ். இங்கே என்ன இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு தேவை, நம்ம சும்மா பார்த்தோம். இது பார்த்தீங்களா இல்லையா, ரியலிஸ்டிக்காக உள்ளுக்குள்ளே அந்த தண்ணி இருந்த கொகை எப்படி இருந்திருக்கும், அவங்கள எப்படி போயிட்டு வந்தாங்க. வாவ், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக அந்த பானை, அந்த மினியேச்சர் வெர்ஷன். இதுவும் பாருங்கள், அந்த காலத்தில் யூஸ் பண்ண சம்திங் ஏதோ ஒரு டூல்ஸ் மாதிரி இருக்குது. இந்த மாமரிக்கு யூஸ் பண்ணாங்களா அந்த மாதிரி டூல்ஸ் இருக்குது. அந்த காலில் போடுற காப்பு, காலில் போடுறது, கையில் போடுறது, அந்த இது இதெல்லாம். அதே மாதிரி ஜுவல்ஸ் அந்த காலத்து சின்ன சின்னதாக செஞ்சு பாருங்கள், பார்க்க அழகாக இருக்குது, சூப்பராக. அந்த காலத்தில் யூஸ் பண்ண கத்தி இதெல்லாம் அந்த சின்ன சின்னதாக டூல்ஸ், பாத்திரம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கத்தியே இருக்குது, ஸ்வாடு, பிரான்ஸில் செஞ்சது. அந்த காலத்துலேயே ஒரு டிசைனாக செஞ்சுருக்காங்கன்றதை பாருங்கள். இது 1100 to 3000 BCS இருந்தது இதெல்லாம். இங்கே பார்த்தீங்களா, மண்ணெலாம் வச்சு ஒரு செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க, நின்று போட்டுருக்கலாம் போல். இங்கே இது ஒரு மினியேச்சர் வெர்ஷன். இதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கோடாலி, மரத்தெல்லாம் பொழப்பாங்கல்ல அந்த இது, இந்த வெட்டுற கோடாலி, ஷார்ப் பண்ணுறதுக்கான கல், ஒரு சின்ன பறவை பொம்மை, உரல் மாதிரி இது ஒன்று இருக்குது. சின்ன கத்தி, எவ்வளோ அந்த கத்தி எவ்வளோ சின்னதாக பார்த்தீங்களா இல்லையா. நம்பர் என்ன, 5. பிரான்ஸ் மல்டிஃபங்க்ஷன் ஹேண்ட் டூல் ஆஃப் நைஃப் அண்ட் டியூசர்ஸ் ஃப்ரம் மோலியா. இந்த டீ குடிக்கிற பாத்திரம் மாதிரி இது இருக்குது. இதுதான் இந்த எக்ஸிபிஷன் சைட், எங்கேருந்து இதை எடுத்தாங்க அப்படின்ற சைட்டு இதுதான். இதுதான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த மொத்த பார்க்குக்கான இந்த மியூசியத்துக்கான லோகோவாக இதான் வச்சுருக்காங்க. வெள்ளியும் அந்த லோகோ தான் இருக்குது. அங்கே தூரத்தில் பார்த்தீங்களா, அங்கேயும் அதே லோகோ தான் இருக்குது. நான் நம்பி ஏமாற மாட்டேன். இவங்க இதை 3D பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க.
நம்ம எடுத்து பார்க்கலாம் கையில். இல்லை, டைட்டாக ஒட்டியிருக்கு. இது கையில் வருதுப்பா பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே ஒரு சேம் மினியேச்சர் ஹவுஸ். அந்த காலத்துலேயே பங்களா மாதிரி வீடு கட்டி வாழ்ந்துருக்காங்க. ஏதோ பாருங்கள், இவன் ஏதோ பண்ணுறான். மரத்தில் கயிறு கட்டி அந்த காஞ்சி போன இலையை இழுக்கிறான். அவன் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக ஆக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ரியலிஸ்டிக்காக. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கயிறு செஞ்சுட்ருக்காரு ஒருத்தவர். இந்த அம்மா ஏதோ சமைக்குது உள்ள, இவன் ஏதோ பண்ணிகிட்ருக்கான் உட்காந்து. பாருங்க, ஒட்டகத்தில் எது கொண்டு வராங்க மொத்தங்கள். அங்கே நினைக்கிறேன், கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே நின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய அந்த ஏன்ஷியன்ட் பொருள்லாம் வச்சுருக்காங்க. நான் இப்போ தான் நோட் பண்ணேன், இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட். இது அந்த ஒரிஜினல் பொருள். இது தெரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரிஜினல் பொருள். இது வந்து ஒரிஜினலானது. அதே மாதிரி இதுவும் வந்து ஒரிஜினலானது. இதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த இதோட லோகோவாகவே இருக்குது. இந்த மியூசியத்தோட லோகோவாகவே இது அப்படியே கம்ப்ளீட் டிக்டோ ஒரு 3D பிரிண்ட் மாதிரி உருவாக்கி இங்கே வச்சுருக்காங்க. நம்ம அது இப்படி தான் இருக்கும் நம்ம ஒரு இமேஜின் பண்ணிக்கிறதுக்காக. அதே மாதிரி தான் இந்த இதுவும். இது எடுக்க முடியல, ஒட்டி வச்சுட்டாங்க. இதுவும் டிஸ்பிளே ஆஃபில் இருக்குது. இது பார்த்தீங்களா, இது வந்து ஒரிஜினல். இந்த பானை இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல். த எமிரேட்ஸ் லார்ஜஸ்ட் செராமிக் டவர் ஃபவுண்ட் இன் த முவிவா ஆல் ஆஃப் 3 லார்ஜ் ஸ்டோரேஜ் ஜார்ஸ். இது ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணது போல். பார்த்திங்களா, இருக்கிறதுலே பெருசு தான். அந்த எமிரேட்ஸ்லேயே பெருசு இதுதானா. ஏன்ஷியன்ட் காலத்தில் செஞ்சதில்லை, ஸ்டோரேஜுக்காக. அது பீசஸாக கிடச்சதை ஒட்டி இந்த இடத்துல இதை ஒட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன டீ கப் ஜார்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த நம்ம ஊரில் அரைப்பாங்கல்ல இந்த மாவுலாம், இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல் மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ண கல் இது. இதை பாருங்கள். வா, ஒன்று நோட் பண்ணால் தெரியும், அங்கே ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கா, அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ச்சுக்குள்ளே போக போக இந்த பீரியடும் குறைஞ்சிட்டே போகுது. அந்த ஏன்ஷியன்ட் பீரியட் வந்து இப்போ அப்படியே ரொம்ப பேக்வேர்ட்ஸில் போயிட்டே இருக்குது டைம் போக போக. இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இன்னுமே பழசான விஷயம் தான் நம்மகிட்ட வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம உள்ளே வர வர இன்னும் பழைய விஷயம் தான் நம்ம கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எல்லா விஷயமே பழசாக இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே பழைய விஷயம் தான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இன்னொரு மினியேச்சர் இருக்குது. ஏகப்பட்ட ஃபுல்லாக மினியேச்சர் தான். இங்கே நிறையா பானை இதெல்லாம் பாருங்கள். ஒரு ஒரிஜினல் பானை, இதெல்லாம் ஒரிஜினல் ஏன்ஷியன்ட் பானை. இதெல்லாம் இது சும்மா அவங்க செஞ்சு வச்சுக்கிறதுக்காக. இதெல்லாம் ஒரிஜினலாக இருக்குது. இது இங்கே ஒரிஜினலாக இருக்கும் பாருங்கள். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது இங்கே தானே ஒரிஜினலாக இங்கே இருக்கும். அதுதான் அவங்க வச்சுருப்பாங்க அங்கே. நான் காட்டுறேன், அதை கண்டுபிடிச்சதும் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஏன்ஷியன்ட்டான இது இந்த நெருப்பு துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த இது போல் இது. இதை நெருப்பு எரிய வைக்கிறது, இதில் வச்சா நெருப்பு எரிவிப்பாங்க போல், அதுக்காக தான் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே எதை வச்சு யூஸ் பண்ணாங்க அப்படின்றது போல். இது திறக்க முடியுமா? திறக்கலாம் பாருங்கள். இது என்னான்னு உள்ள எண்ணெய் வச்சு எரிய வச்சுருப்பாங்க அப்படின்றதுக்காக. இது வந்து அந்த எரிய வைக்கிறதுக்கான இது போல். கிட்டக்க போனால் ஸ்மெல் பண்ணி பார்க்க ஓட்ட போல். இது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது இந்த இடம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எதுவும் ஒரு மாதிரி இந்த நம்ம சாம்பிராணி இருக்குல்ல, அந்த சாம்பிராணி இது. இது அந்த வாசனைக்காக எரி வைக்கிறது போல் இருக்குது. அப்புறம் இன்சென்ஸ் பர்னர்ஸ் டெக்கரேட்டட் வித் ஃபீமேல் ஃபிகர்ஸ் அண்டு பர்பிள் பெயிண்ட். ஓகே. அது ஆக்சுவலாக தப்பாக சொல்ல, நெருப்பு வைக்கிறதுல இந்த வாசனைக்காக நம்ம எப்படி நம்ம வைப்போம்லாம் வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி ரூம் ஸ்ப்ரே அந்த மாதிரி அந்த காலத்தில் எதாவது யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் நல்லா வாசனையாக இருக்குது. இது சாம்பிராணி. இந்த பக்கம் பார்த்தீங்களா, என்னது இது? கல், ஜிப்சம் பிரிக்ஸ், டெக்கரேட்டிவ். இதெல்லாம் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுறது போல். ஆமாம், வீட்டுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுறது வச்சுருக்காங்க இங்கே. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டவர்
Greywood Funerary Tower Liberation Stone, which liquid offerings were produced found in Celebrate Magenta. Number 1 அது இது அதுக்கான மேலே வைக்கிறது. ஸ்டெப்படு ஜிப்சம் பிரிக் யூஸ் டெக்கரேட்டிவ் ஃபண்டல் டவர். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், செத்து போன இடத்துல இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், பார்த்தோன்னே தெரியும். இது சிமெண்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறது இது எல்லாமே. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா முழுசாக கரைச்ச பானை போல் இருக்குது. இதெல்லாம் இல்லை முழுசாக கிடைக்கிற எதுவுமே இப்போ இதெல்லாம் பேக்கில் ஒன்றுமே கிடைக்கல. இதெல்லாம் அப்படியே செஞ்சு வச்சுருக்காங்க, ஒட்டி வச்சுருக்காங்க. கிடச்சதை ஒரிஜினலாக ஒட்டி வச்சுருக்காங்க. இதுதாங்க ஷோகேஸ் அண்ட் ரீடிஸ்பிளே. அப்போ இதில் எதுன்னு குறையுது. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், அதே மாதிரி டால் எல்லாமே பொம்மை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டோனில் செஞ்சுருக்காங்க. நம்பர் 14 ஜிப்சம் வித் ஆர்ட் ஆண்ட்ரோமார்பிக் ஃபியூச்சர்ஸ் ஃப்ரம் ஹீலியா. பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜிகுன்னு இருக்கும். உங்களுக்கு இதில் தெரியலாம், எனக்கான தெரியுது. அதில் பாருங்கள் அனிமல்ஸ் செஞ்சு வச்சுருக்காங்க. இது ஒரு கேமராவுடைய இது என்னன்னே தெரியல, சம்திங் ஆடு மாதிரி இருக்குது. இதுவும் ஏதோ ஒரு அனிமல். இது என்னதுன்னு தெரியல, முயல் மாதிரி இருக்குது, பட் தெரியல. இது ஏதோ என்னது பிரான்ஸ் லெக் ஆஃப் கேமல், ஒரு சிலையோட இது பாதிதான் இருக்குது போல இருக்குது. நம்ம 2 பார்த்தீங்கன்னா செராமிக் ஃபிகர் ஆஃப் கிரவுண்ட் உமன் அண்ட் சைல்டு, ஒரு பெண்ணும் அவங்களோட குழந்தைங்கிற மாதிரி ஒரு இது. ஒரிஜினலாக அந்த ஃபோர்ட் இப்படி தான் இருந்திருக்கு போல். அந்த ஃபோர்ட்டோட இதை இங்கே வச்சுருக்காங்க, சும்மா ஒரு 3D டிசைன் பண்ணி. இது அந்த காலத்தில் இப்படியே கட்டி வச்சுருக்காங்க போல். அது இப்படி இருக்குது. இந்த பக்கம் என்ன, இது ஏதோ யூஸில் இல்லை. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பெரிய பானையோட மவுத் மட்டும்தான் இருக்குது, கீழே பாடி கிடைக்கல போல். இது பார்த்திங்கன்னா அந்த எரிக்கிறது, டெட் பாடிஸ் எரிக்கிற அந்த இது போல், அந்த செட்டப் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தண்ணி கிணறு, இந்த பாதாளத்தில் இது இருக்கிற மாதிரி இருக்குது. இது என்னது ஆக்சுவலாக இங்கே போட்டிருப்பாங்க, அண்டர் கிரவுண்ட் பரியல் சேம்பர். உள்ளே பதிப்பாங்க, நம்ம பதிப்போம்ல, அது எரிக்கிறது. அது மாதிரி இது புதைக்கிறது போல். இது பார்த்திங்கன்னா ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக என்ன எழுதியிருக்குன்னு பார்த்திங்கன்னா, த டாம் வாஸ் ஃபார் ஃபட்டியாட் சன் ஆஃப் ஏ வாஸ் அண்டு என்னன்னு புரியல போல், ஷஹமிட் பை டாக்டர் ஆஃப் ரஷீத் அண்டு ட்ரப் அப்படின்றத எழுதியிருக்காங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அரேபிக்லேயும் இங்கிலீஷ்லேயும் வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் இந்த இது போல். அங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கல் காட்டினோம் பார்த்தீங்களா, அதோட ஒரு மினியேச்சர் இங்கே வச்சுருக்காங்க நம்ம பார்க்குறதுக்காக. இது இங்கே மேபி இருக்கும், பக்கத்தில் தான் இருக்கும். இதுவும் அந்த எரிக்கிற செட்டப் பார்த்தீங்கன்னா டெட் பாடி மாதிரி வச்சுருக்காங்க. இதுவும் அந்த எரிக்கிற செட்டப் தான் வச்சிட்ருக்காங்க. இந்த இடத்துலலாம் அவங்கெல்லாம் வச்சிட்ருக்காங்க. இப்போ தான் இது எல்லாமே இங்கே இருக்குது, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க வைக்கிறதுக்காக. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காயின் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த காயினோட அச்சு இதில் தான் அந்த கோல்டை உருக்கி ஊற்றி காயின் செய்வாங்க போல். அந்த பக்கம் போகக்கூடாது போல், நம்ம இந்த பக்கம் மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியதான். அந்த பக்கம் உள்ள ஏன்னா அங்கே எடுத்து வச்சுட்ருக்காங்கல்ல, அதனால். இதெல்லாம் நம்ம இந்த காயினை ட்ரேஸ் பண்ணி நம்ம கூட எடுத்துகிட்டு போயிடலாம் போல் இருக்குது. ஓகே அப்போ நம்ம இதெல்லாம் கொண்டு போயிடலாம் அப்போ ட்ரேஸ் பண்ணி. ஏன்ஷியன் காயெல்லாம் வச்சுருக்காங்க, அதோடைய ட்ரேசஸ் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நம்ம கொண்டு போவோம் மெமரிஸாக. இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி யூஸ் பண்ண ஜுவல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்பயே சின்ன மினியேச்சராக அதே செஞ்சுருக்காங்க. அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மாதிரி ஒன்று இருக்குது பாருங்களேன். இங்கே சின்னதாக செஞ்சு நிறையா அந்த கழுகு, ஒட்டகம், மீன், காளை மாடு, நாய்,
இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் நிறையா வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. பட் ஆனால் இதெல்லாம் வந்து மோதிரம், அது மட்டும் தெரியும் எனக்கு. இங்கே தான் நம்ம சிவன் லிங்கம் மாதிரி ஒன்று இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது கோணி ஊசி, குத்துறதுக்கு யூஸ் பண்ண கோணி ஊசி தைக்கிறதுக்கு. இதெல்லாம் பாருங்கள், கோல்டு இயரிங்ஸ், ஒரிஜினல் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது கோல்டு ஆப்ஜெக்ட்ஸ். சின்ன கத்தி, இந்த வழக்கம் போல் சின்ன சின்ன இந்த மினியேச்சர் பொம்மைங்க. அப்புறம் ஒரு பள்ளி மாதிரி இருக்குது, இந்த ஒரு நாய், ஒரு பெண்டுலம் மாதிரி இருக்குது, ஒரு கல். சேம் அது இந்த பக்கம் மாதிரி தான். ஒர்க் போயிட்டுருக்கு, அந்த பக்கம் பண்ண மாட்டாங்க. இது பார்த்தீங்களா, ஒரிஜினல் கோல்டு, அந்த காலத்தோட ஒரிஜினல். இது டூப்ளிகேட்லாம் இல்லை. இந்த பாருங்கள், இந்த இது வந்து அது டூப்ளிகேட், இது வந்து ஒரிஜினல். அப்படி தானே? ஆமாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அந்த ஒரிஜினல் அந்த குதிரை போல இல்லை, அந்த குதிரையோட ஃபாசில் இது. உங்களுக்கு தெரிஞ்சா பாருங்கள், இந்த குதிரையோட ஃபாசில் இது. இந்த மண்டையிலேருந்து எடுத்தது தான் இது. அந்த குதிரையோட தான் இது. இந்த குதிரையோட தலை இது. அதோட 2 பக்கத்துலேயுமே எடுத்தது இது. பாதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். பாருங்களா, வரேன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அடியெல்லாம் உள்ள டேமேஜ் ஆகி துருப்பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஒரிஜினல் கோல்டு. இது அந்த குதிரையோட தலைப்பகுதி. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்படி அட்டாச் பண்ணிருப்பாங்க, அதை இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த குதிரையோட ஒரு சலசனை வச்சுருக்காங்க. அந்த குதிரைக்கு மாட்டினா எப்படி இருக்குன்ற மாதிரி இங்கே ஒரு இது ஒரிஜினலாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குதிரையோட அந்த இதை எடுத்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் இதுதான் வந்து அப்பா அந்த மண்டவோடு மாதிரி இது கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஒரிஜினலாக அந்த குதிரையோட இதுலேருந்து எடுத்துருக்காங்க. இதை ஃபவுண்ட் பண்ணது இப்படி கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா. பேஜஸில் டிகே ஆன மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஒரிஜினல் குதிரையிலேருந்து எடுத்துருக்காங்க அதை. ஓகே, நம்ம இப்போ மியூசியம்லாம் சுற்றி எக்ஸிட் கிட்டே வந்துட்டோம். இங்கே ஒரு ஒட்டகம் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அதான் அப்படியே ஸ்கெலிட்டன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒட்டகம், அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதோடைய எலும்புக்கூடு. வா ஓவராக பேசிகிட்டே இருந்தீங்க. ஓரளவுக்கு நம்மகிட்ட பேச்சே கிடையாது, வீச்சு தான். இங்கேருந்து சவுத்துலேயே வச்சுருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். மியூசியத்தோட எண்ட் பாயிண்ட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். செம்மப்பா. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க, அதோடைய ட்ரேஸ் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா சயின்ஸ் மியூசியம் போகிறோம் அடுத்து. இப்போ வந்து ஆர்கியாலஜிக்கல் மியூசியத்தை வந்து பார்த்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே டேட்ஸ்லாம் வந்து அப்படியே பழுத்து கீழே தொங்குது, கீழே விழுந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மியூசியமில் போயிட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பேர்ச்சம்பழம் மரம் இருக்குது, அப்படியே இங்கே ஃப்ரெஷ்ஷாக பிச்சு சாப்பிட்லாம். அந்த பாருங்களேன், இந்த ஒன்று இருக்கா, ஃப்ரெஷ்ஷாக பிக்கிறேன்னா அதை காட்டுறேன் பாருங்கள். இனிப்பாக இருக்குது, ட்ரை ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது இனிப்பாக இருக்குது. ஃப்ரெஷ் டேட்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் டேட்ஸ் ட்ரீ. டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு டேட்ஸ் மரம் தெரியும், அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக டேட்ஸ் பிரிச்சுட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு பார்ப்போம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஊரில் அந்த எண்ணெய்ப்பழம் விற்கும்ல, ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் கவரில், அந்த டேஸ்ட் இருக்குது லைட்டாக. பட் மேபி ஃபுல்லாக ட்ரை ஆனால் அந்த டேஸ்ட் வரலாம். பட் மேபி இது வேறு வெரைட்டியாக இருக்கலாம். டேட்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல, அதில் ஒன் ஆஃப் த வெரைட்டியாக இது இருக்கலாம். ஆனால் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போ அடுத்து நேராக ஆர்கியாலஜி மியூசியம் முடிச்சுட்டு நேராக இதை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிறோம், கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஷார்ஜா சயின்ஸ் மியூசியத்துக்கு வந்திருக்கோம். போகலாம். இதுதான் ஷார்ஜா சயின்ஸ் மியூசியம். Doors open. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மியூசியத்துக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இதுதான் சயின்ஸ் மியூசியம். உள்ளே நிறையா இருக்குது. இது வெளில சும்மா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணுமா, உள்ளே போகணுமா, அங்கே உள்ளே போகலாம். எயின்ஸ்டைன் இஸ் ஹியர். உள்ளே எயின்ஸ்டைன் இருக்காராமே, என்ன பண்ணுறாரு உள்ள அவர்?
ஏன்ஷியன் ஃபேஸோட ஆரம்பிக்கிறாங்களா? கேமரா தெரியலன்னு சொன்னால் இப்போ கேமரா தெரியுது பாருங்களேன். இப்படி திருப்புறேன்னா தெரியும் நவுறா, இப்படி திருப்புறேன்னா நவுற மாதிரி இருக்கா? வாவ். என்னென்னு பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து என்னையே ஷேக்கான் தர சொல்கிறாங்க. நான் உள்ளே கொண்டு போகிறக்கே வெளில வருது பாருங்களேன். ஹலோ ப்ரோ, ஃப்ரம் விச் டைமென்ஷன் ஆர் யூ ஃப்ரம்? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஒரு மிரர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிரரை மட்டும் நம்ம பார்த்து நம்ம இந்த கோட்டில் போக சொல்கிறாங்க. நம்மளை போய் பார்க்குமா? இடம் தெரில. இப்போ இங்கே போயிட்டுருக்கேன், ஆனால் அந்த மிரரை பார்த்து ஆக்சுவலாக போயிட்டுருக்கேன். அதை விட்டு வெளில எங்கேயா பார்த்தா சத்தம் வந்துடும். சத்தம் வந்துருச்சு. அடுத்து இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அனிமல்ஸோட ஸ்பெசிமென்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கலாம் போல இருக்குது. உட்காந்து பார்ப்போம். ஆன் பண்ணியாச்சு, பார்ப்போம். அன்பே அன்பே ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்போம் வேர்ல்டு சுற்றிட்டுருக்க ஒரு குளோப் தான் அப்படின்னு. அதுதான் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் வரும் பார்த்தீங்களா, இந்த உதிக்கும் போது எந்தெந்த இடத்துல சூரியன் இருக்கும், எந்த இடத்துல இருட்டாக இருக்கும் அப்படின்ற காட்டுற மாதிரியான ஒரு விஷயம் அது. அதே மாதிரி இந்த பக்கம் நிறையா இருக்குது. ரியாக்ஷன் டைம். இப்போ இம்ப்ரூவ் திஸ் ப்ளஸ் ட்ரை வித் யுவர் ஐஸ் க்ளோஸ், ட்ரை வித் அதர் ஹேண்ட். இஃப் யூ ஹியர் த டோன், ரியாக்ட். எக்ஸலண்ட்டில் நம்ம இருக்கோம். அடுத்த போகிறோம் இந்த டோன். எக்ஸலண்ட், குட், ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ். நம்ம எப்போதுமே எக்ஸலண்ட் தான். திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போமா? எக்ஸலண்ட். நம்மளுடைய எவ்வளோ கேஜி ப்ரெஷரில் நம்ம வந்து இது பண்ண பார்ப்போம். நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் கொஞ்சம் காட்டும், ப்ரெசன்ஸ் கொஞ்சம் காட்டும். இன்னும் ஒன்றுமே காட்ட மாட்டேங்குது. Lose the grip, this virus next in tides of blood pressure is between tries the scale of the 44 inch. Okay. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் வந்து நம்ம பாடி எப்படி பார்க்கும், பிரெயின்ஸ் வியூ ஆஃப் யுவர் பாடின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா where are the tongue, fingers and the face so huge because a relatively large part of your brain is devoted to the function. நம்ம பாடியோட டயப்ராம்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் பொசிஷனில் இருக்குது. ப்ரீத் இன்,
ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ஓகே ஓகே. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைனல் கார்டு வச்சுருக்காங்க. நம்ம ஹேண்ட் மசில், லெக் மசில் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னது இது, பிளட்டா? ஓ, நம்ம உடம்புக்கு எவ்வளோ பிளட் இருக்குன்றது. ஒரு மனுஷன் எவ்வளோ பிளட்டாக இருக்குது. இது பார்த்தீங்களா, ஹார்ட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. 3D பிரிண்ட், இது ஒரிஜினல் கிடையாது. ஹார்ட்டை இல்லை இல்லை இல்லை, இது ஒரிஜினலான ப்ரிசர்வ் பண்ண ஹார்ட், ஒரிஜினல் ஹியூமன் ஹார்ட்டே இதுதான். வா, அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ் மேக்கர், இதுதான் அந்த பேஸ் மேக்கர், ஹார்ட்டில் வைப்பாங்கள்ல, அது என்னன்றது காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் திஸ், ஆர்டரிஸ், நம்ம பிளட்டோட ஆர்டரிஸ் இருக்குல்ல, அது ஒரிஜினலானது. இது ஹெல்த்தியாக இருக்கிறது, இது டிசீஸ் ஆனது. ஆர்டிஃபிஷியலாக வைப்பாங்கள்ல, அந்த ஆர்டரி இப்படி தான் இருக்கும். நம்ம ஹார்ட்டில் இருக்கும்ல ஆர்டரிஸ், அது. வா, புரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, விஸ்பர் டேஷஸ், டாக் ஹியர், ஃபோக்கல் பாயிண்ட், லிசன் ஹியர். ஹலோ, என்னது? ஓகே, ஹலோ, ஹலோ ஹலோ ஹலோ. ஓஹோ, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போன் மேரோ. இந்த லிவரை இழுத்தோம் அப்படின்னா, ஓ, இங்கே பார்த்தா என்ன தெரியுது, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போன் வந்து இதான், இப்படி தான் நம்ம போனு கட் பண்ணோம் அப்படின்னா, இது ஒரிஜினல் போன். இது இப்போ போனுக்கு இப்போ டென்ஷன் தரோம். இப்போ அந்த கால் போனு குதிக்கும் போது இந்த இடத்துல இம்பேக்ட் ஆகும்போது எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது போன்றதை காட்டுறத பாருங்கள். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், எந்த அளவுக்கு போன் இம்பேக்ட் ஆகும் அப்படின்றத காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முழு எலும்புக்குள்ளே வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம காலேஜ்லேயே பார்த்தது தான். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேவா, இங்கே பாருங்கள், கொரில்லாவோட மண்டை ஓட்டோட எக்ஸ்ரே இங்கே வச்சுருக்காங்க. நம்ம அதை வச்சு பார்க்கலாம். கொரில்லாவோட மண்டை ஓட்டு எக்ஸ்ரே, எல்லாத்தோட எக்ஸ்ரேவும் இங்கே வச்சுருக்காங்க நம்ம பார்க்குறதுக்காக. போடா உள்ள. இங்கே எல்லாத்தோட எக்ஸ்ரே, எகிப்தியன் மம்மியோட எக்ஸ்ரே இங்கே இருக்குது. ஷார்ட்கன் பெல்லட்ஸ், காலில் குண்டு தொலைச்சி அப்படி இருக்கும் அதோட இது. ஸ்மோக்குடு மேன் லங்ஸ், உள்ளே ஃபுல்லாக அது ஸ்மோக் இருக்குது போல். வேறு என்ன இருக்குது இங்கே, இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ சம்திங் இந்த ஃபிசிக்ஸோட இது போல். ஓ, நம்ம இதை கையில் சுற்றி வச்சுட்டு இருந்ததுன்னா அதில் கொண்டு போய் சுற்றும் போல் இருக்குது. மொத்தம் படிங்க. நான் இங்கே சாதாரணமாக நிற்கிறேன், நான் ஒன்றும் நூறில் ஒன்றுமே ஆகலை, அப்படியே தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பார்த்தீங்களா, நான் நூறுவே இல்லை, இது நூறுனால இப்போ நான் இப்போ நூறு, இது 100 தான், நான் 100 வைப்பேன். இது இருக்குல்ல, நான் உட்காந்துட்டேன். நான் நிற்கிறேன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னை வந்து சுற்றிக்க போகிறேன். பொறுமையாக சுற்றிக்கிட்டேன்.
என் கையை எந்த வச்சுருக்கேன், இந்த வேகமாக சுற்றுறேன். இப்போ பாருங்கள், பொறுமையாக சுற்றுறேன்னா இப்போ அதே வேகமாக சுற்றுறேன். வேகமாக சுற்றுறேன்னா பொறுமையாக சுற்றுறேன். இது வந்து அது சுற்று நம்ம எந்த ஸ்பீட் சுற்ற ஆரம்பிச்சோமோ அதுக்கேற்ற மாதிரி அது அப்படியே இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாட் ஏர் பலூன். இப்போ நான் பாருங்கள், இதை நான் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுறேன். இங்கே உள்ளே பாருங்கள், உள்ளே நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன். உள்ளே பாருங்கள், நல்லா எரிய ஆரம்பிக்குதா? இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே காற்று ஃபில் ஆகுது. இப்போ இது இப்போ மேலே போகும் பாருங்கள். இப்போ சங்கின்னு பண்ணி இந்த ஹாட் ஏர் பார்த்தீங்களா, அது எப்படி ஒர்க் ஆகுன்றதை காட்டுறது தான் இது. ஹாட் ஏர் போகும்போது ஹாட் ஏர் வந்து மேலே இருக்கிற பக்கம், கூல் ஏர் தான் வந்து கீழே இருக்க பக்கம். இப்போ இந்த ஹாட் ஏர் இருக்குள்ள இந்த அடுப்பால் போனதுனால இப்போ நேரம் மேலே போகுது. இப்போ அது நான் பட்டன் அதுக்கே வந்து ஒன்றும் கயிறு போட்டு போடுறதுனால ஒரிஜினல் சயின்ஸ் இருக்குது. அது திரும்ப கீழே வரும் பாருங்க. திரும்ப கீழே வருதா? இப்போ திரும்ப அந்த ஹாட் ஏர் தான் இருக்குது. திரும்ப மேலே போகுது. இப்போ காற்று ஃப்ரண்ட்ல மேலே தான் போகும். மேலே போதா? விட்டுலாம். அதுக்கு மேலே வைக்க வைக்கும். அடுத்தீங்க சூப்பரான இருக்கும். உள்ள போயிட்டு தலையை காலை வருது தேடாதீங்க. இப்போ இங்கே இருக்கேன், கொஞ்ச நேரத்தில் பாருங்க. மம்மி மம்மி காப்பாத்துங்க மம்மி, மம்மி காப்பாத்துங்க மம்மி, பயமா இருக்கு. அப்படியே போட்டோ எடுங்களா அதில்? என்னடா கூட்டுறேன்னு பார்க்காதீங்க, இது வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு. பாருங்க, நான் கூட்டி இருப்பேன். ஒரு மண் எடுத்துக்கனா மண்ணு உள்ள போட்டுட்டேன். நான் இதை உட போடுறேன். அந்த கயிறை ஒரு பேட்டர்ன் வரும் பாருங்க. இதில் பேட்டர்ன் இருக்கும். போகும்போது ஆஃப் பண்ணுங்க. டைம் அடுத்த வச்சுக்கலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை பெடல் பண்ணுறதுனால கரண்ட் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகும். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட்டு வந்து எவ்வளோ இருக்காங்க, இந்த அளவுக்கு அந்த பால் வந்துச்சுன்னா ஒரு டிவி 2 அளவுக்கு தேவையான கரண்ட் இருக்குது. இதுவே இங்கே வந்துச்சுன்னா 3 hours ஈக்குவல் 1 kWh ஆஃப் எனர்ஜி. இதே மாதிரி நான் 3 மணி பெடல் பண்ணால் 1 kW இருக்குமா. இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜு 2 அளவுக்கு தேவையான எனர்ஜி. அது மேலே வந்து பார்த்துச்சுன்னா, இங்கே வந்துச்சுன்னா வேக்யூம் கிளீனர் ஓடுறதுக்கு அதுக்கு மேலே வச்சுன்னா 1 hours பவர். நம்ம வண்டியோட ஹார்ஸ் பவர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இது நம்மளால் எவ்வளோ போக முடியுதுன்னு பார்ப்போம். பார்க்க ஈஸியாக இருக்கும், ஆனால் இது மிதிக்கவே முடியல. இப்போ பாருங்கள், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது மிதிக்கும்போது. ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெடல் பண்ணும்போது இந்த மோட்ரு சுத்தம் எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறது. தெரியல, ஆரோட்ட போகிறோம்.
இதுதான் வந்து கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் மிரர். பாருங்க, நடக்கிறது நல்லா தெரியும். இதுக்குள்ளே பார்த்தீங்க, இதுக்குள்ளே என்ன பார்த்தீங்கன்னா டெஸ்லா காயில் இருக்கு பாருங்க. நான் கை வைக்கிறேன்னா என் கைட்ட வந்துச்சு பாருங்க, எல்லாமே தெரியுதா? இது இன்னும் பவர்ஃபுல்லான ஒன்று. நான் கை வைக்கிறீங்க பாருங்க. வா, மாயமில்லை மந்திரமில்லை. இதுதான் வந்து பிளாஸ்மா பால்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இது வந்து சும்மா பவர் கம்மியான ஒன்று. பட் ஆனால் இது அப்படி இல்லை, இது சும்மா சூப்பராக இருக்கு. போட்டுடுங்க. இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்செர்ட் இருக்குது இந்த ஊரில் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இன்செர்ட்லாம் இந்த ஊரில் இருக்கிறது ஓகேங்களா. ஹேவ் யூ சீன் திஸ் இன்செர்ட் இன் தி எமிரேட்ஸ்? இது எல்லாமே இந்த ஊரில் இருக்கிறது பாருங்கள். தேள், பட்டர்ஃப்ளை அழகாக இருக்குது. நிறைய இன்செர்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா. சாரி, இதெல்லாம் வந்து இந்த ஊரில் இருக்கிறது போல். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த டிஸ்பிளே இருக்கிறது ஃபுல்லாக இந்த ஊரில் இருக்கிறது போல். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இது பட்டாம்பூச்சியில், இது வந்து இந்த பட்டுப்பூச்சின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பூச்சி. இது வந்து வவ்வால். இது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பார்க்குறது பாருங்கள். இந்த கல்லோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 495 கிலோ, கிட்டத்தட்ட 6 பேர் நவுத்துறதுக்கான சமம். ஆனால் இந்த பாலை பாருங்களேன், உங்கள் ஸ்மூத்தாக புஷ் பண்ண அப்படின்னா சுற்றுது. ஸ்டாப் பண்ணலாம் முடியாது. லேஸ் ஆனால் ஏதாவது சின்ன பசங்க கூட வரோம் அப்படின்னா சொன்னால் எதாவது ஓகே பார்க்கலாம். சின்ன பசங்களோட வரோம், சும்மா பார்க்கணும், டைம் பாஸ் பண்ண அப்படின்னா இந்த இடத்துக்கு வரலாம். நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்தால் இங்கே ஒன்றும் இப்படி பெருசாக இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், பட்டு ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்கே இல்லை. கிளம்பி போக வேண்டியதான். மியூசியமே ஆனால் சூப்பராக இருந்தது. கிளம்பி போக வேண்டியதான். இல்லை, கிளம்பியாச்சு, காரே ஏறியாச்சு, போக வேண்டியதான் நம்ம இனிமே.